ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் எப்படி என்னோடய ஆஃப்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், அதை எப்படி ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். எங்கேருந்து கூட்ஸ் எல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் இருக்குது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னா நான் ஆன்லைன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொரு தனி வீடியோவாக நான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன சேல் பண்ணிட்டுருக்கேன்னா க்ளோத்ஸ், அதாவது டிஷர்ட்ஸ், நைட் பேண்ட்ஸ், நைட் வேர்ஸ், கிட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய நேட்டிவ் வந்து திருப்பூர். ஸோ திருப்பூர் அப்படின்னால அதுக்கு வந்து துணிக்கு ஃபேமஸ். அதாவது இந்த மாதிரி பனியன் க்ளாத்ஸு, டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, டெய்லி வேர்ஸ் அந்த மாதிரி இருக்குது வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ என்னோடய அப்பா வந்து டையிங் தான் வச்சுருந்தார். ஸோ எனக்கு வந்து இந்த மேனுஃபேக்சர் இங்கே கிட்ட போய் துணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா அவரோட கான்டாக்ட்ஸ் வழியாக தான் நான் போனேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பூனேக்கு வந்து செட்டில் ஆகும்போது நான் என்னோடய ஓன் யூஸுக்காக அங்கேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அதாவது இந்த நைட் வேர், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம், பேண்ட்டு இந்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி க்ளோத்ஸுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி, ஈஸியாகவும் கிடைக்காது. ஒன்று நம்ம மாலில் போய் எடுக்கணும், இல்லைன்னா பெரிய பெரிய கடைகள் எடுக்கணும். அங்கே போய் நம்ம எடுக்கிறோம் இந்த ரிலையன்ஸு, அப்புறம் வந்து மேக்ஸு, இந்த மாதிரி இதில் தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதில் பார்த்தாலும் 400 ரூபாய்க்கு கம்மியாக வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் கிடைக்காம இருந்தது, டிஷர்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஸோ நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டி நகர் மாதிரி மார்க்கெட் இருக்குல்ல, அதை மாதிரி இங்கேயும் மார்க்கெட் இருக்குது பூனேலையும். ஸோ அந்த மார்க்கெட்டில் எடுக்கலாம், கிடைக்கும். ஒரு சில இடத்துல அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் வந்து அது குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். ஒரு 300 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். பட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் குவாலிட்டி. ஆனால் 200 ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையான என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து இது நல்லாயிருக்கு, மெட்டீரியலு டிசைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு, எனக்கும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. என்னோடய பிஸ்னஸ் வந்து இப்படி தான் பை மவுத் வழியாக தான் 1 by 1 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து ஒரு 10 பேர் வரைக்கும் எடுக்கிற வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு டைம் ஊருக்கு எப்போல்லாம் போகணும் அப்போ யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் சொல்லும் போது நான் அவங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தேன். அதுக்கு மேலே போகும்போது என்னால் ஒரு டைமும் கையில் அவ்வளோ வெயிட்டை வந்து தூக்கிட்டு வர முடியாது. ஸோ நான் வந்து இது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் வழியாக நான் வந்து திருப்பூரில் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி துணியெல்லாம் தைச்சி கொடுப்பாங்க. திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட்டும் இருக்குது, டொமஸ்டிக்கும் இருக்குது. டொமஸ்டிக் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும் அவங்க சேல் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன ரீட்டைல் கடைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இவங்க வந்து செஞ்சு அனுப்புவாங்க அவங்க கேட்குற மாதிரி. அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு பீஸில் வந்து ஒரு 1000 ஒரே ஒரு மாடலில் வந்து 1000 பீஸ் செஞ்சு தர சொல்லி, 500 பீஸ் அந்த மாதிரி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு சின்னதாக வீட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ பீஸ் வந்து ஆர்டர் கொடுக்க முடியாது ஒரே டைமில். ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சின்னதாக ஒரு அங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமமாகவே வேலை செய்வாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து காதர்பேட்டையிலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது. காதர்பேட்டையில் வந்து எப்படின்னா வந்து ஹோல்சேலர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஹோல்சேலர்ஸ்லாம் யார் அப்படின்னா அவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து துணியை எடுத்து வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு வைப்பாங்க. அவங்க ஒரு கமிஷன் வச்சு தான் அவங்க வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எடுக்கிறத விட நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சரர்கிட்ட போகும்போது நம்மளுக்கு இன்னுமே இப்போ ஒரு அவங்க 20 ரூபா கமிஷன் வைக்கிறாங்கன்னா அந்த 20 ரூபா நமக்கு லாபம், நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ அதனால் நான் டைரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்கக்கிட்ட வந்து நான் போய் வாங்க ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்ட வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ணிகிட்டு இருக்க பீஸில் எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்து நான் ஒரு 10 பீஸ் கொடுங்க, 20 பீஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு மாடலுக்கு. அது மினிமம் அவங்க ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு எடுக்கணும், அப்படி எடுத்தால் தான் நாங்கள் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் எல்லா வெரைட்டியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து டிஷர்ட்ஸும் பேண்ட்டும் ஃபார் விமன் அதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை பண்ணும்போது அவங்களோட பசங்களுக்கும் வந்து கேட்க ஆரம்பித்தப்போ தான் நான் அப்புறம் சரின்னு கிட்ஸ் டிஷர்ட்ஸு அந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதுவே கொஞ்சம் வளவலன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் பேசுகிறத கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன், ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கப்புறம் என் பிஸ்னஸை எப்படி நான் மூவ் பண்ணேன் அண்ட் வந்து ஆன்லைனில் வந்து ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் இருக்குது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ். அதாவது நம்ம ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் ஆன்லைனில் சேல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.